ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட் கலர் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அபாகலிஸ் சேவியர் மன்னோட லாஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் போட்ட எந்த வீடியோக்கும் எந்த யூஸும் வரல. ஸோ அதனால் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண போகிறேன். சரி, கடைசி ஒரு எபிசோடு போடலான்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எபிசோடு போடுறேன். உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டட் குழவியை ஃபயர் பால் போட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சாய் அங்கேருந்து ஓட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 30 நான் ஓப்பன் பண்ணால் அந்த அடி வாங்கின குழம்பு பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடி கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு என்னப்பா இது ஒளிய கூட மாட்டேங்குது, நம்ம இந்த அடி போட்டாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு தூசை சின்ன ஸ்க்ராட்ச் இல்லாமல் அடி வாங்கின மாதிரியே தெரியாத மாதிரி கெத்தாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ஹீரோவை பார்க்க சரி இருந்துட்டு போகுது, யாரோட ஃபிலிம் ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிட்றோம். அந்த குழவையும் அதோட கொடுக்க யூஸ் பண்ணி ஒரு லைட் ட்ரைவை போட நம்ம ஹீரோவும் அவனோட இன்ஃபர்னோ எபிலிட்டி யூஸ் பண்ணி அது மேலே ஒரு ஃபயர் பாலை போடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிளாஸ் ஆகிடுது. ஆனால் எந்த பிரோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோவோட கிண்ணியோட ஃபயர் ஃப்ளேம் அங்கே ஒர்க் ஆகலை. அதுக்கு பதிலாக அந்த பூச்சியோட லைட்டே இருக்கு இல்லையா, அது வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு ஹீரோவும் அதுலேருந்து எப்படியோ டாச் பண்ணிடுறான். என்னடா இது வீரனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ நோட்டீஸ் பண்ணுறா. யாருன்னு பார்த்தா நம்ம சாயு நீ இங்கே என்ன பண்ணுற, இங்கே நிற்காத, இங்கேருந்து ஓடிடுற, உங்களால் இங்கே எதுவும் பண்ண முடியாது, எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கத்த. அவள் பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ ரசிகன் மாதிரி ஏதோ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கா. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோ எதுவும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆத்தரும் இங்கே மென்ஷன் பண்ணல காய்ஸ். அதை ஏதோ ஒரு ரசிகன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பூச்சி அட்டாக் பண்ண பார்க்குறா. அது என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஃபேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபேக்டில் இவளோட எபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு ரசிகன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறா. அந்த சாயோட ரசிகன் மாதிரி இருந்த பால் இருக்கு இல்லையா, அது போய் பார்த்தீங்கன்னா குழவை மேலே பட்டுருது. அந்த குழவையும் பார்த்தீங்கன்னா சாயோட அட்டாக்கை டாச்சு கூட பண்ணல, அப்படியே அசையாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு நீ என்ன சோம்பேறிக்கு சோறு ஊற்றவனா, அசையாமல் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்துறான். சரி இதுவும் நமக்கு நல்லது தான் அப்படின்ட்டு ஹீரோவும் நினச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து அது மேலே பட்டு அது கீழே விழுது. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு சாயு நீ இது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, சாயும் பிரதர் இது நான் ஃபயர் பால் மேலே ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அப்படியே இன்டென்சிட்டி அதிகப்படுத்தி அது மேலே தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. அப்போ ஹீரோவும் நீ தான் உலகத்திலே பெஸ்ட் சிஸ்டர்மா, உன்னை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருந்துட்டு இந்த ஃபயர் பிளேஸ் எல்லாம் நார்மல் இவனோட 20 டைம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் என்ன என்ஹான்ஸ் பண்ணால் கூட நான் 8லேருந்து 16 மடங்கு தான் ஏன் ஸ்ட்ராங் ஆகிறேன், இது என்னையா நான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே புலம்புறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பிளேஸ் தோக்கடிச்சிருப்பான் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அந்த குழவை பார்த்தீங்கன்னா நகர முடியாமல் கிடக்குது. நான் குழவியோட போயிட்டு சண்டை போடுறதும் மரணத்தை நான் போய் சந்திக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் சாயுவுக்கு நான் சண்டை போட்ட நேரத்தில் எப்படி இவ்வளோ பெருசாக இதை பண்ணி முடிச்சா, எப்படி இவ்வளோ பெரிய எபிலிட்டி அவன் யூஸ் பண்ணி அதை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது எப்படியோ நம்மளை ஃபாலோ பண்ணுற அந்த குழவையை தடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமாக ஒரு பிளான் போடுறான். என்னன்னு பார்த்தா அவன் பாடியை டபுள் ஆக்கி அப்படியே போயிட்டு அந்த குழவையோட விங்ஸ் ரெண்டையும் கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ணி விட்டுட்டு ரைட்டு என்ன தான் கேர்லெஸ்ஸாக கட் பண்ணி விட்டாலும் இனிமேல் இது நம்மளை ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம சாய் ரத்தம் வாந்தி எடுக்கிறா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாய் ரத்தம் வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு ஹீரோ சாயு அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றான். அதோடு பார்த்தீங்கன்னா சாப்டர் 30 முடிவுடையுது. சாப்டர் 31 ஓப்பன் பண்ணால் நம்ம சாயோட எபிலிட்டி அப்படியே டிஸப்பியர் ஆகுது. ஹீரோவோட அந்த க்ளோனும் அப்படியே லைட்டாக டிஸப்பியர் ஆகுது. சாயோட எபிலிட்டி இல்லாமல் என்னால் இதுக்கு மேலே இந்த க்ளோன் எபிலிட்டி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழவையும் ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுது. ஆனால் பார்த்தா அது பறக்கவே முடியாதனால அங்கேயே கீழே விழுந்துட்டுது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நல்ல வேலைக்கு இதோட ரெக்கையை விட்டுனால இதுக்கு மேலே இதெல்லாம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்து சாயுவை பார்த்துட்டு சாயு உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க, வா நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பலாம், இது இப்போ பறக்க முடியாமல் இருக்குது, இதான் நமக்கு சரியான டைம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஒரு சரியான கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸு மியூட்டட் டிமானிக் பீஸ்ட் வந்திருக்கு. என்னடா இது டிமானிக் பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன எலோடா இது அப்படின்னு மறந்து போய் பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ஹீரோவை பார்த்துட்டு என்ன பிலிப்ஸே சண்டை போடலாமா அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்க்குது. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு சார் இது என்னோட 10 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இது கூட நான் சண்டை போட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். அதாவது நார்மல் ஹியூமனோட அது 10 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹீரோ நார்மல் ஹியூமனோட 8 மடங்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கான். சரி என்னன்னாலும் சரி சாயுவை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவனை சண்டை போட போகிறான். அப்போ அந்த மீட்டட் மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதுலேருந்து எப்படியோ டாட்ச் பண்ணி தடுத்துடுறான்.
அதுக்கப்புறம் சாயுவும் நான் அவனை என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோவும் இல்லை வேண்டாம், நீ இதுக்கு மேலே என்ன என்கரேஜ் பண்ண உன்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணா நீ இங்கேயே மயங்கிருப்பேன், அதனால உன்னோட எபிலிட்டி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, சரி நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கூட சண்டை போட போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட 2 காலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட நெஞ்சிலே பதிச்சிருது. அவன் அது எடுத்து வச்ச கால் தளம் சிறுசாக இருந்தாலும் அது போன பாதை பெருசு அப்படிங்கிற மணிக்கு நம்ம ஹீரோவோட 2 நெஞ்சிலையும் குத்தி நம்ம ஹீரோவை கொன்றுது. என்னடா ஹீரோ செத்துட்டானா அப்படி பார்க்குறீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட அவன் செத்துட்டான். இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 வியூஸ் மட்டும் கொடுங்க போதும். அப்படிப்பட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த வீடியோ வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டே டியூன்லேயே இருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு புது மன்வா ஒன்று நாளையிலேருந்து போடலான் இருக்கேன். அதனால் இந்த மன்வாவுக்கு வியூஸும் எதுவும் வரல. ஸோ அதனால் இந்த மன்வாவை ஸ்டாப் பண்ண போகிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவடைது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எப்பவும் போல தான் இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.